Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எசையா வழியாக இறைவன் சொல்லுகின்றார், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாய்? நோன்பு இருந்துட்டு உன்னுடைய பள்ளிக்கூடத்திலையோ இல்ல ஆபீஸ்லயோ இல்ல உன் வீட்டிலையோ நீ திமுரோடையும் அகங்காரத்தோடையும் பொறாமையோடையும் விட்டு கொடுக்காத மனத்தன்மையோடையும் மற்றவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டும் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது எப்படிப்பட்ட நோன்பாக மாறும்? அதற்கு நான் எப்படி செவி கொடுப்பேன்? நீ ஜெபிப்பதெல்லாம் மற்றவர்கள் அழிஞ்சு போகணும், மற்றவர்கள் நாசமா போகணும், ஆண்டவரே என்னுடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்று என்றுதான் நாம் ஜெபிக்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, பக்தி என்பது பிச்சை எடுப்பது அல்ல. நீ தியாகம் செய்வது உன்னுடைய நலனுக்காக அல்ல. நீ தியாகம் செய்து நோன்பு இருப்பது தேவனை உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்காக தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, பக்தி என்பது பிச்சை எடுப்பது அல்ல. நம்மையே தேவனிடத்தில் அர்ப்பணிப்பதுதான் பக்தி. அங்க போயிட்டு ஆண்டவரே நான் வீடு கட்டணும், ஆண்டவரே நான் கல்யாணம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு புள்ள பிறக்கணும், இதெல்லாம் உன்னுடைய தேவைகளை நீ மனப்பாடம் பண்ணிட்டு நீ ஒப்பிக்கிற அந்த பக்தியின் காலம் இது அல்ல. அந்த ஜபத்தின் காலம் இது அல்ல. இது தவ காலம். தவம் இருந்து ஆண்டவரை பெற்றெடுப்பது நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும். அதனால உண்மையான நோன்பு என்றால் என்ன? ஆண்டவர் சொல்லுகின்றார், கொடுமையை விட்டு அளிப்பது, ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வது, பசித்தோருக்கு உணவு அளித்தல், இல்லமற்றவர்களை வரவேற்பது, உடையற்றவர்களுக்கு உடை கொடுப்பது. இதுதான் உண்மையான நோன்பு என்று சொல்லுகிறார். நீ சும்மா காலையில 2 பிஸ்கட் சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு நான் நோன்பு இருக்கிறேன், இல்ல ஒரு கஞ்ச குடிச்சிட்டு நோன்பு இருக்கிறேன், இல்ல ஒரு விட்டமின் டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு நான் நோன்பு இருக்கிறேன், இதெல்லாம் உன்னையே நீ பசி திருப்திப்படுத்தி கொண்டு நீ ஆண்டவர்கிட்ட போன அது சாத்தியமா? ஒரு வரமும் கிடையாது. சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். நீ சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. ஓ மனசு திருப்தி அடைவதற்காக நம்ம நோன்பு இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதிலே உன் நோன்பு அமைந்திருக்கணும். ஒரு கணவனாக இருந்தால் மரியாதை கொடு, ஒரு மனைவியாக இருந்தால் மரியாதை கொடு, அன்போடு பேசு. அது ஒரு நோன்பு, அது ஒரு நோன்பு. ஏனென்றால் நீ தீயதை விட்டுவிட்டு நன்மையை நாடுகிறாய். உன் பிள்ளைகள்கிட்ட இத்தனை நாளா பேசவே இல்லையா? படி. நீ பேசுறதெல்லாம் என்ன? படி. நீ பேசுறதெல்லாம் என்ன? அந்த வேலையை செய்ய. தெய்வ பிள்ளைகளே, இந்த கடமைகளை செய்வதற்கும் இல்ல அவர்களை இதை செய்ய அதை செய்ய என்று சொல்வதற்குமா தேவன் உன்னை தந்தையாக தாயாக வைத்திருக்கிறார்? இல்ல. அமைதியா உட்கார்ந்து அந்த பிள்ளையுடைய உணர்வுகளை நீ அறிந்து கொள், அந்த பிள்ளையுடைய எண்ணங்களை நீ அறிந்து கொள். சும்மா உட்கார்ந்து கை விளையாட்டோ இல்ல ஏதோ ஒரு சின்ன விளையாட்டோ இல்ல ஒரு ஜோக்கோ சொல்லி கொண்டு நீ விளையாடு. அந்த இடத்துல இது டைம் பாஸ் கிடையாது. உன்னுடைய மனதை அவன் புரிந்து கொள்கிறான், அவன் மனதை நீ புரிந்து கொள்ளுகின்றாய். அப்ப வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாக போகிறதா? வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாகவே போகவில்லை. ஏனென்றால் நீ உன் குடும்பத்திலேயே சமாதானத்தை நீ பெற்றெடுக்கவில்லை. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீ எப்படி பெற்றெடுப்பாய்? தெய்வ பிள்ளைகளே, இயேசுநாதர் கரெக்டாக சொல்லுகிறார், நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் உண்ணா நோன்பு இருப்பது வீணல்லவா? நான் இல்லாத போது அவர்கள் உண்ணா நோன்பு இருப்பார்கள். இது அன்றைய ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி ஆண்டவர் சொல்லல. நல்ல கூர்ந்து கவனிப்போமா? என்ன ஆண்டவர் சொல்லுகின்றார்? தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் இருக்கும் போது நான் நோன்பு இருக்க தேவையில்லை. நீ நீதி உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, பக்தி உள்ளவனாக இறைவனை உன் உள்ளத்தில் தாங்கி கொண்டு இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கும் போது நீ நோன்பு இருக்க தேவையே இல்லை. பரிசுத்தன் எதற்கு நோன்பு இருக்க வேண்டும்? தேவையில்லை. பாவிகள் தானே நோன்பு இருக்க வேண்டும். அப்ப நீ பரிசுத்தனாக வாழு.
தேவன் நல்ல கருத்தை ஆண்டவர் பதிவிருக்கிறார். அத நிறைய பேர் விவரிப்பது இல்லை. என் பிள்ளைகளோடு நான் இருக்கும் பொழுது நான் நோன்பு இருக்கிறேன். அப்ப எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லிக்க முடியுமா இயேசு என்கிட்ட இருக்கிறார்? இல்ல, ஆண்டவர் யாரிடமும் இல்ல. ஏனென்றால் நாம் பாவியின் தன்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவியின் தன்மை என்ன சாமி? பாவியின் தன்மை என்ன சாமி? என் பிள்ளைங்களுக்கு நான் நியாயத்தை செஞ்சேன், சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன், இல்ல அவர்களுக்கு நான் அன்பை காட்டினேன், இல்ல சோறு போட்டேன். இதெல்லாம் உன்னுடைய கடமைகள் பிள்ளைகளே, இதெல்லாம் உன்னுடைய கடமைகள். இதை தாண்டி தேவனை உனக்குள்ளாய் கொண்டு வரணும். இதை தாண்டி நீ ஒரு மனுஷனா உன் பேருக்கு தகுந்தாப்புல நீ செஞ்ச, உன் தகுதிக்கு தகுந்தாப்புல உன் கடமைகளை நிறைவேற்றினாய். ஆனால் எல்லாருக்கும் ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தவான் என்ற தகுதியை. தெய்வ பிள்ளைகளே, அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். கடமையை செஞ்சுட்டு நீ பரிசுத்தனா இருக்க முடியாது. உன் உள்ளம் தெரியும், உனக்கு உள்ளத்துக்கு தெரியும் நீ பரிசுத்தனா இல்லையா என்று. நீ எவ்வளவு அநியாயம் செஞ்ச, பொய் சொன்ன, இல்ல நியாயம் செஞ்ச, இல்ல விட்டு கொடுத்த, எல்லாம் உள்ளத்துக்கு தெரியும். மற்றவர்கள் போய் நீ நியாயப்படுத்த தேவையில்லை. மற்றவர்கள்ட்ட உன்னுடைய அந்த தகுதியையோ இல்ல நீ செய்த தியாகத்தையோ சொல்லவே தேவையில்லை. நீ சொல்ல வேண்டியது நீ உன்னுடைய தந்தையிடம் மட்டுமே சொல்ல வேண்டும். உன்னுடைய தந்தையிடம் மட்டுமே சொல்ல வேண்டும். அப்ப இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி தவறாக புரிந்து கொள்கிறோம். என்ன வசனம்? சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். அந்த காலம் என்ன? இன்னைக்கு நீ நல்லா இருந்த, நீ சொத்து பின்னாடி போன, வேலை பின்னாடி போன, விவசாயம் பின்னாடி போன, அந்த புள்ள பின்னாடி போன, இந்த புள்ள பின்னாடி போன, இல்ல ஸ்கூல் காலேஜ்னு ஓடுன, இது நீ ஆண்டவரை விட்டுட்டு ஓடின தருணங்கள். உன்னுடைய கான்சென்ட்ரேஷன், உடைய கவனங்கள் எல்லாம் சிதறி போனது. Your concentration was diverted and you lost the presence of Jesus. Now you should come back to Jesus and feel the presence of the Lord and let the Holy Spirit come in you, let the holiness come in you, let the holy blessings come in you, let the holy power come in you. நீ உலகத்தை சார்ந்தவனாக ஒரு 20 வயசுல மாறிட்ட. ஆனால் இன்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உனக்கு 25, 30, 35, 40, 60, 80, 90 நோ மேட்டர். ஆனால் இன்று ஆண்டவர் உன் உள்ளத்தில் வர வேண்டும். அது ஆண்டவரே வருவாரா? ஆண்டவரே கொடுப்பாரா? ஆண்டவரே செய்வாரா? செய்ய மாட்டார். அவர் இருக்கிற இடத்தில் ராஜாவாக இருப்பார். உனக்கு பசிக்குதுன்னா நீதான் அவரை வர வைக்கணும், நீதான் அவரை கேட்கணும். அப்ப தெய்வ பிள்ளைகளே, சாதாரணமாக இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அந்த தியாகம் செஞ்சேன், இந்த தியாகம் செஞ்சேன் என்று பெருமை பேச்சு பேசாதே. அதெல்லாம் வேஸ்ட் என்று எசையா மூலியமாக ஆண்டவரே சொல்லிவிட்டார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? உன் குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளிடம் இருந்தாலும் சரி, நீ அவர்களை மகிழ்ச்சியூட்டு. இல்லை என்றால் நீயும் சிறையில் இருக்கிறாய், அவர்களும் சிறையில் இருக்கிறார்கள். உன்னாலையும் உன்னுடைய ஹார்ட்டை ஓபன் பண்ண முடியாது, அவர்களாலையும் உன்னுடைய ஹார்ட்டை ஓபன் பண்ண முடியாது. அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த உண்ணா நோன்பை பற்றி ஆழமாக இறையரக்கத்தின் ஜபத்திலே நாம் தியானிப்போம். என்னென்ன செய்யலாம், எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படலாம், எப்படி உன்னுடைய செல்வங்கள் பெருகும், எப்படி அந்த செல்வங்கள் பெருக தேவன் உதவுவார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி
காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றுமாக ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.